அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனி பகவானின் பெயர்ச்சி காரணமாக ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன? எந்த ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி, ஜென்ம சனி, அஷ்டம சனி முடிவடைகிறது? எந்த ராசிக்காரர்களுக்கு துவங்குகிறது? மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனி பகவான் மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து 2028 செப்டம்பர் வரை வலம் வர போகிறார். இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் ஏற்படுத்தக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன? நவ கிரகங்களிலே நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக அடுத்த 2.5 ஆண்டுகள் அமோகமான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் அமர்வதால் மகர ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கலாம். எந்த ராசிக்காரர்களுக்கு அதீத நன்மையும், எந்த ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் சிரமமும் ஏற்படுகிறது என்று பார்க்கும்போது, உறுதியாகவே நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தரான சனி பகவான் குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறாருங்க. தனது ஆட்சி பலத்தை இழந்தாலும் சமகிரகமான குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைவது மகர ராசிக்காரர்களுக்கு பல நல்ல வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் முழுமையாக ஏழரை சனி நிவர்த்தி அடைந்து மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் சிறப்பான வேலையாக இந்த வேலை அமைய போகிறது. ஆனால் அதே சமயத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதீத நன்மை கிடைக்க இருக்கிறது, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சிரமம் ஏற்படுகிறது என்று பார்க்கும்போது, சனி பகவான் ஏழரை சனி, ஜென்ம சனி, அஷ்டம சனி, கண்டச்சனி போன்ற காலகட்டத்தில் நன்மையை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார். அந்த வகையில் மிகவும் சாதகமற்ற சூழலை சந்திக்கும் ராசியாக மேசராசி ஏழரை சனி துவங்குவதால் 50% நன்மை மட்டும் எதிர்பார்க்கலாம். ஆரம்பத்தில் பிரச்சனை இல்லை என்றாலும் படிப்படியாக பிரச்சனை அதிகரிப்பதற்கான சூழல் மேசராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. கவனம் தேவை. அதே போன்று மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனியும், சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியுமாக பார்க்கப்படுகிறது. 50%க்கு கீழாக 45% நன்மையை மீன ராசியும் சிம்ம ராசியும் சந்திக்கக்கூடிய சூழல் உண்டு. இந்த இரு ராசிக்காரர்களுக்குமே பொருளாதார ரீதியான சிக்கல்களும் நெருக்கடிகளும் அதிகமாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே இந்த இரு ராசிக்காரர்களுமே அதிக கவனத்துடன் 12 ராசியில் மிக முக்கியமாக செயல்பட வேண்டியவர்களாக பார்க்கப்படுகிறார்கள். கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டச்சனி என்பதால் மிகப்பெரிய அளவிலான மாற்றம் ஏற்படும். 55% நன்மை பெற்றாலும் வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய அளவிலான கண்டத்தில் இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பமானது கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் ஏற்பட போகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு 60% நன்மை கிடைத்தாலும் அர்த்தாஷ்டக சனி என்பதால் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் தேவை. அது மட்டுமல்லாது தவறான பழக்கங்கள் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. கும்பராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியின் இறுதி காலகட்டம் என்பதால் 80% நன்மை நிச்சயமாக உண்டு. இனி படிப்படியாக சிரமம் குறைந்து நன்மையை நோக்கி பயணிக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த 6 ராசிக்காரர்கள் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆனால் அதே சமயம் அதீத நன்மைகளை பெறக்கூடிய ராசியாக 3, 6, 11 மற்றும் 9, 10, 5 ஆகிய இடங்களில் இருக்கக்கூடிய ராசிகள் பார்க்கப்படுகின்றன. அதில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம் என்பதால் தொட்ட காரியம் அனைத்திலும் லாபம் கிடைக்கும். பல மடங்கு லாபத்தை உயர்த்தக்கூடிய சிறப்பான வேலையாக அமைய போகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானம் என்பதால் நிரந்தர வேலை வாய்ப்பு அமையும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு 95% நன்மையும், மிதுன ராசிக்காரர்களுக்கு 90% நன்மையும் உண்டு. கடகராசிக்காரர்களுக்கு 99% சிரமம் குறைந்து நன்மை நிறைவாக கிடைக்க போகிறது. அஷ்டம சனி முழுமையாக விலகியதால் கடகராசிக்காரர்களுக்கு தான் முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. அதே போன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை விட அபரிவிதமான வளர்ச்சி யோகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் உண்டு. 95% நன்மை இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு. அதே போன்று விருச்சக ராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பதால் 90% வளர்ச்சியும் நிரந்தரமாக சொத்துக்களை தங்களுடைய பேரில் வாங்கக்கூடிய யோகமும் கிடைக்க இருக்கிறது. இந்த ராசிகளை விட அமோகமான வாய்ப்புகளை ஏழரை சனி முழுமையாக நிவர்த்தி அடைவதால் மகர ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு கிடைக்கிறது. 12 ராசியிலே ராசியின் அதிபதியான சனி பகவான் வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் அமரக்கூடிய இந்த வேளையில் எவ்வளவு பெரிய காரிய தடை, சிக்கல், சிரமம் என்று பல நிகழ்வுகள் இருந்தாலும் அவை அனைத்தையும் முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தை நிச்சயம் மாற்றி கொடுக்க போகிறார். குறிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு கடந்த 7.5 ஆண்டுகளுக்கு மேலாக சந்தித்து வந்த பல சிக்கல்களும் சிரமங்களும் இனி விலகுகிறது. வாழ்வில் மகிழ்ச்சி துவங்கும் சிறப்பான தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. முழுமையாக ஏழரை சனியின் பாதிப்பிலிருந்து விலகுவதால் அனைத்திலும் இனி அனுகூலமான மாற்றத்தையும் சிறப்பான வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. எல்லா வகையிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சியும் இனிமையான வாய்ப்புகளும் அடுத்தடுத்து கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஏழரை சனி முழுமையாக விலகியதால் இனி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய
எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். திடீரென புல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்வில் இனிமை தரக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. பல வகையான தடைகளும் தாமதங்களும் இந்த தருணத்தில் விலகி மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும். புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவில் வெற்றிகரமாக அமைய போகிறது. உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய கடுமையான நெருக்கடிகளும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் விலகி மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உங்களை தேடி வருகிறது. விலகி சென்ற சொந்தங்கள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. கனவுகள் அனைத்தும் பலிக்கும் தருணமாக இந்த வேலை அமைவதோடு மட்டுமல்லாது புதிய அத்தியாயம் துவங்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல பணிகளை செய்து முடிப்பதோடு விருதுகளை பெறக்கூடிய வகையிலும் பட்டங்களும் பதவிகளும் உங்களை தேடி வரக்கூடிய வகையிலும் சிறப்பான மாற்றங்கள் உண்டு. உரிய அங்கீகாரம் உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளும் சிரமங்களும் முற்றிலுமாக விலகி மிக அற்புதமான வளர்ச்சியை சந்திக்கும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. சனி பகவான் இந்த தருணத்தில் 5, 9, 12 ஆகிய இடங்களை பார்க்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் பல வகையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் முற்றிலுமாக விலகும். எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது மகிழ்ச்சி அதிகரிக்கும். பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் சுமூகமான முடிவு காணக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை 9ஆம் இடத்தை வலுவாக பார்க்கக்கூடிய சனி பகவானின் அமைப்பால் நிச்சயமாக விலக இருக்கிறது. வில்லங்கம் அனைத்தும் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருப்தி தரக்கூடிய அனைத்து காரியங்களும் நன்மை நிறைந்தவையாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது திட்டமிட்ட காரியம் அனைத்தையும் மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் வெற்றிகரமாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக 12ஆம் இடமான பாக்கிய ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனி பகவான் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தையும் பார்க்கிறார். எனவே எதிர்பாராத விடமாறுதல் வீடு மாறுதல் போன்றவை ஏற்பட்டாலும் அவை உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. வாடகை வீட்டில் இருந்த நிலை மாறி சொந்த வீட்டிற்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எதையும் யோசித்து சிறப்பாக செய்வதோடு வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல இனிமையான சுப நிகழ்வுகளும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் இந்த தருணத்தில் உண்டு. புனித பயணங்களும் ரெட்டிப்பு மகிழ்ச்சியை பெற்றுத்தரக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. பெண்மணிகளின் பலனை பேணி காக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் உச்சம் பெற போகிறார். எனவே நினைத்ததை விட பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனையும் சனி பகவானும் 7.5 சனியை நிவர்த்தி அடைந்திருப்பதால் மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு சிறப்பாக கிடைக்கும். கல்யாண முயற்சிகள் வெற்றி கிடையும். கேட்ட இடத்தில் சலுகைகள் கிடைக்கும். சுயதொழில் துவங்கக்கூடிய யோகம் பெண்மணிகளுக்கு உண்டு. தாய்வழி ஆதரவு திருப்திகரமாக அமையும். இதுவரை இருந்த தடை நிறைந்த காரியங்கள் தானாக விலகி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக அமையும். ஆடை ஆபரண சேர்க்கையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக வாரத்தில் ஒரு நாள் விரதமிருந்து சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது ஒரு முறை என்றால் திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கைகூடும்.